ஹாய் பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த காணொளி மூலம் சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் நத்தார் வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க பிள்ளைகளே, நாங்கள் இன்றைய நாளிலே எந்த விடயத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்றோம் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். இன்றைய நாளிலே உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள் அல்லது அன்பு செலுத்துங்கள் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் அவதானிக்க போகின்றோம். திருவிவிலிய பகுதியிலே லூக்கா 2ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சியெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆம் பிள்ளைகளே, இயேசு அவருடைய பெற்றோரை நேசித்தவராக அன்பு செலுத்தினவராக இருக்கிறார். இயேசு அவருடைய சிறு வயதிலே அவருடைய தாய் மரியாவுக்கும் தந்தை ஜோசேப்புக்கும் கீழ்ப்படிந்தவராக உதவி செய்தவராக வாழ்ந்து வந்தார். அது மட்டுமில்ல, அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்தவராக கடவுளுக்கும் மனிதருக்கும் அவர் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆம் பிள்ளைகளே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அன்பு செய்கிறவர்களாக நாங்க வாழ வேண்டும். இப்ப சொல்லுங்க, இதுல எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பெற்றோரை நீங்க நேசிக்கிறவர்களாக இருக்கிறீங்க? முதலாவது நாங்க பார்ப்போம், குடும்பம் என்று சொன்னா என்ன? குடும்பம் என்று சொன்னா பல உறவுகளால இணைக்கப்பட்ட ஒரு அழகான அமைப்பு தான் குடும்பம். இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட குடும்பம் ஒவ்வொரு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். சில குடும்பங்கள்ல அம்மா அப்பா, அண்ணா அக்கா, அண்ணா தம்பி, தங்கச்சி, தாத்தா பாட்டி என்று சொல்லி இருப்பாங்க. சில பேர் ஹாஸ்டல்ல ஹோம்ல இருப்பீங்க, அதுதான் அவங்களுடைய குடும்பம். சில பேர் தாத்தா பாட்டியோட இருப்பீங்க, சில பேர் மாமா மாமி சித்தப்பா சித்தி என்று உறவுகளோட இருப்பீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குடும்ப அமைப்பு இருக்கு. எப்படிப்பட்ட குடும்ப அமைப்பு இருந்தாலும் எங்களுடைய பெற்றோர், பாதுகாவலர், எங்களுடைய பராமரிப்பாளர்களுக்கு நாங்க கீழ்ப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவங்க என்னத்த சொன்னாலும் நாங்க அவங்களுக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நாங்க நடக்கக்குள்ள அவங்களுடைய அன்பு, அவர்களுடைய அரவணைப்பு, அவர்களுடைய பாசம், அவங்களுக்கும் எங்களுக்குமான உறவு பலப்படும். அது மட்டும் இல்ல, எங்களுடைய கடமை எங்களுடைய குடும்பத்தை நாங்க நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தை நாங்க நேசித்து நாங்க நடக்கும் போது எங்களுடைய குடும்பத்துக்கு யாரும் எதுவுமே பண்ண முடியாது. நாங்க ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்துல ஸ்பீடா போற இந்த உலகத்துல படிப்பு என்று சொல்லி பிள்ளைகள் ஒரு பக்கம், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் என்று சொல்லி பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கிற நேரத்துல நாங்க சில நேரங்கள்ல எங்களுடைய அன்பு பாசம் இருந்தாலும் நாங்க சில நேரங்கள்ல அதை நாங்க வெளிப்படுத்துறதுக்கு நாங்க தவறி போகின்றோம். எல்லா பிள்ளைகளே அப்படி இல்ல. சில நேரங்கள் நீங்க நினைக்க கூட, என்ன ஒரே அம்மா அப்பா எங்களைய படிக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரே அட்வைஸுக்கு மேல அட்வைஸ் பண்றாங்க, எங்களை மேல இவங்களுக்கு விருப்பம் இல்லையா, எங்களை அவங்களுக்கு பிடிக்காதா, எங்களுக்கு ஏன் எங்களை படிக்க சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க என்று சொல்லி நீங்க யோசிக்கிறவங்களா இருப்பீங்க. இல்ல பிள்ளைகளே,
அவங்க உங்கள அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க, உங்களை மேல அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறதுனால தான் உங்களைய நல்லா படிப்பிக்கணும், நீங்க நல்ல ஒரு சமுதாயத்துல நல்ல பிரஜைகளாக வாழணும், உங்களுக்கு என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு வேலை எடுத்து கௌரவமாக வாழணும் என்று சொல்லித்தான் உங்களை அவங்க வழி நடத்துறாங்க. அந்த வழி நடத்தலுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். எரிச்சல் கொள்ளக்கூடாது, முணுமுணுக்க கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. இப்படி நீங்க கோபப்படுற நேரம், எரிச்சல் படுற நேரம் உங்களுடைய அழகு இல்லாம போயிடும், உங்களுடைய அறிவு மங்கி போயிடும், உங்களுடைய ஞானம் மங்கி போயிடும், உங்களுடைய உடலோட ஆரோக்கியம் குன்றி போயிடும். ஆனா நீங்க என்ன செய்ய வேணும்? கீழ்ப்படி உள்ள பிள்ளைகள், அவங்களோட பெற்றோர், பெரியோர், பாதுகாவலர், பராமரிப்பாளர்கள் உங்களுக்கு என்னத்த சொல்றாங்களே நல்வழிப்படுத்தும் போது நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய பெற்றோர், பெரியோர், பராமரிப்பாளர்கள், பாதுகாவலர்களை நீங்க அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவும் அவருடைய பெற்றோர்களை நேசித்தாரு, அன்பு செலுத்தினாரு. அதனாலதான் அவருக்கு கீழ்ப்படியக்கூடியதா இருந்துச்சு அவருக்கு. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பெற்றோர், பெரியோர், பாதுகாவலர், பராமரிப்பாளர்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்க அவர்களை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த, இது உங்களுடைய கடமை. அது மாத்திரமல்ல பிள்ளைகளே, நம்ம எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய பெற்றோருக்கு, பெரியோருக்கு, பராமரிப்பாளருக்கு, பாதுகாவலருக்கு நாங்க எங்களால எங்களுடைய வயதுக்கு ஏற்ப, எங்களுடைய ஆளுமைக்கு ஏற்ப நாங்க உதவிகளை நாங்க செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா பார்த்து கொள்ளுவாங்க, அப்பா பார்த்து கொள்ளுவாங்க என்று சொல்லி நாங்க இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. இந்த வயசுல நாங்க எங்களால ஏழுமான உதவிகளை நாங்க அவங்களுக்கு செஞ்சு அவர்களுடைய சுமையை நாங்க குறைத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல பிள்ளைகளே, எங்களுடைய குடும்பத்துல நாங்க ஒரு ஐக்கியத்தை, நாங்க இவ்வாறான உதவிகளை நாங்க செய்யும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பாக நாங்க இருக்கும் போது எங்களுடைய குடும்பம் பலப்படும். எங்களுடைய குடும்பத்திற்கு எந்த ஒரு தீமையுமே நடக்க அங்க இடம் இல்லை. ஆகவே நாங்க எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்துல நாங்க ஒருமித்து உண்பதை நாங்க எங்களுக்குள்ள பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். ஒரு நேரமாவது, இரா உணவையாவது, காலம்பரம் பிஸி எல்லாம் குயிக்கா நாங்க செய்ய வேண்டிய, ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிள்ளைகள் என்று பேரண்ட்ஸும் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க காலம்பரையில கொஞ்சம் வேலை அதிகமான நேரம் இருக்கு. அப்ப அப்பா வேலையில இருப்பாரு, அம்மா வீட்டு காரியங்களை பார்த்துக்கிற, பிள்ளை நாங்க ஸ்கூல்ல இருப்போம். அப்ப எங்களுக்கு காலை உணவு, மத்தியான உணவுகளை நாங்களுக்கு சேர்ந்து உண்ண முடியாது. அந்த இரவுல நாங்க எல்லாருமே நாங்க சேர்ந்து இருப்போம். அப்ப குறைந்தது நாங்க இரா உணவையாவது நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக சேர்ந்து இருந்து உண்ண பழகி கொள்ள வேண்டும். நாங்க அத எங்களுடைய குடும்பத்துல நாங்க அதை செய்ய வேண்டும். இவ்வாறு நாங்க சின்ன சின்ன காரியங்களை நாங்க செய்யும் போது எங்களுடைய குடும்பங்கள்ல உறவு ஐக்கியப்படும், உறவுகள் பலப்படும், எங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கிய நிலைப்பாடு உருவாகும். எனவே பிள்ளைகளே, நாங்கள் யாவரும் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் நேசிக்கிறவர்களாக, எங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர், பாதுகாவலர், பராமரிப்பாளர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, நாங்க நாளாந்த வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்க உதவி செய்பவர்களாக நாங்க எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும் போது எங்களுடைய ஞானமும் எங்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியமும் மேம்படும், நல்ல வளர்ச்சியை காணும். அப்போது நாங்க என்ன செய்யலாம்? நம்ம அழகானவர்களாக, நல்ல அழகிய தோற்றத்தோடு எங்களுடைய எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நல்லதா இருக்கும். இப்படி நாங்க இருக்கும் போது, அப்படி இருக்கிற நேரத்துல நாங்க கடவுளுக்கு பிரியமானவர்களாகவும் மற்ற நபர்களுக்கு பிரியமானவர்களாகவும் நாங்க வாழ முடியும். எனவே பிள்ளைகளே, நாங்க
குடும்பத்தோட சேர்ந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குடும்ப அமைப்புகள் இருக்குது. இப்ப நான் நேரத்தோட சொன்னது போல சில பேர் அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கச்சின்னு சொல்லி ஒரு குடும்ப அமைப்புல இருப்பீங்க, சில பேர் ஹாஸ்டல்ல இருப்பீங்க, சில பேர் ஹோம்ல இருப்பீங்க, சில பேர் தாத்தா பாட்டியோட, சில பேர் மாமா மாமி என்று சொல்லி அப்படிப்பட்ட உறவுகளோட இருப்பீங்க. இப்படிப்பட்ட உறவுகளோட இருந்தாலும் அதுதான் நம்மளுடைய குடும்பம். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரதான கடமை எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுக்கு பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவர்களுக்கு நாங்க மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் ஐக்கியத்தை உண்டு பண்ண வேண்டும். இப்ப நம்மளுடைய குடும்பத்துல ஒரு ஐக்கியம் இல்லை, நாங்க எங்களுடைய குடும்பத்தை நேசிக்காம இருந்தது நாங்க சர்ச்சுக்கு போறதுல அர்த்தம் இல்லை. நம்ம சர்ச்சுக்கு போறதோ சண்டே ஸ்கூலுக்கு போறதோ அர்த்தம் இல்லை. நாங்க முதலாவது எங்களுடைய குடும்பத்தை நாங்க நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாக நாங்க இருக்க வேண்டும். எனவே எங்களுக்கு திருவிவிலியத்திலே வார்த்தைகள் சொல்லுகின்ற விதமாக நாங்க அவற்றை உட்வாங்கி நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்வோம். எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். எனவே நாங்கள் யாவரும் இவற்றை நாங்க மனதிலே கொண்டு நாங்கள் வாழ எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். பிள்ளைகளே, நாங்கள் யாவரும் இது சம்பந்தமா ஒரு பாடல் ஒன்று இந்த காணொளியின் முடிவிலே இருக்கும். அதையும் நீங்க கேளுங்க. உங்களோட வாழ்க்கையிலே அந்த பாடல் எவற்றை உங்களுக்கு உணர்த்துகின்றது, எவற்றை உங்களுக்கு கற்று தருகிறது என்று சொல்லி நீங்க அவதானிங்க, செயல்படுங்க. வாங்க நாங்கள் யாவரும் மன்றாடுவோம். அன்பார்ந்த இயேசப்பா, இன்றைய நாளிலே இந்த காணொளி மூலம் இந்த பிள்ளைகள் யாவரையும் நான் காண தந்த கிருபைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பிள்ளைகளுக்கு நான் இன்றைய நாளிலே கற்றுக் கொடுக்க தந்த குடும்பத்தை நேசியுங்கள் என்ற தலைப்புக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பிள்ளைகள் யாவரும் கர்த்தாவே சுவாமி, அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அழகிய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்காக, பராமரிப்பாளர்களுக்காக, பாதுகாவலர்களுக்காக, பெற்றோருக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பிள்ளைகள் அவர்களுக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாகவும், அன்பு செய்கின்ற பிள்ளைகளாகவும், குடும்பத்திலே அவர்கள் உதவி செய்கின்ற பிள்ளைகளாகவும், ஒருத்தருக்கொருத்தர் அவர்கள் நேசிக்கின்ற பிள்ளைகளாகவும் அவர்கள் வாழ அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க இயேசப்பா. அதன் மூலம் பிள்ளைகள் நல்ல ஞானத்திலும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்திலும் அவர்கள் சிறந்து விளங்கி உமக்கும் மற்றவர்களுக்கும் பிரியமானவர்களாய் வளர உதவி செய்யுங்க. இந்த பொல்லா உலகிலே பிள்ளைகளுக்கு நீரே பாதுகாவலராக இருங்க. கரம் பிடித்து வழி நடத்துங்க. எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே பிள்ளைகளே, இதுக்கு பிறகு வர அந்த பாடலையும் நீங்க கேளுங்க. எல்லாருக்கும் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் குடும்பத்தை நேசிப்பேன், இயேசு போல நடப்பேன், அம்மா அப்பா சொல்கப்பேன், சந்தோஷமாயிருப்பேன். என் குடும்பத்தை நேசிப்பேன், இயேசு போல நடப்பேன், அம்மா அப்பா சொல்கப்பேன், சந்தோஷமாயிருப்பேன். இயேசு நல்ல பிள்ளை, அவரை போல நானும் அன்போடு பேசுவேன், எல்லோரையும் நேசிப்பேன். என் குடும்பத்தை நேசிப்பேன், இயேசு போல நடப்பேன், அம்மா அப்பா சொல்கப்பேன், சந்தோஷமாயிருப்பேன். வீட்டில் நான் உதவி மகிழ்ச்சியாய் செய்திடுவேன், சண்டை போட மாட்டேன், சமாதானமாயிருப்பேன். என் குடும்பத்தை நேசிப்பேன், இயேசு போல நடப்பேன், அம்மா அப்பா சொல்கப்பேன், சந்தோஷமாயிருப்பேன், சந்தோஷமாயிருப்பேன்.